ஸோ இப்போ என்னன்னா டாப்பருமே சம்டைம்ஸ் என்னன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸில் வந்து விட்டுருப்பாங்க. குவான்ஸ் ரீசிங் எல்லாம் படிச்சுட்டு டாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் விட்டுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 10 தான் தெரியும், நான் 10 தான் போட்டு வந்தேன் அப்படின்னா, ஸோ இது வந்து அங்கே கட் ஆஃப் இவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் 10 தான் போட்டு இருக்கீங்கன்னா நார்மலைசேஷன் நடந்து உங்களுக்கு அவங்க இன்னொன்று நினைச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வந்து என்ன சொல்றது கொஞ்சம் நமக்கு டஃபா தான் இருக்கு, நம்ம ஷிஃப்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க மார்க்குன்னு நினைச்சிருக்கலாம். அவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா இதை பேஸ் ஷிஃப்டா எடுத்துட்டாங்க அப்படின்னா 10 மார்க் தான் பேஸ் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 மார்க் நீங்க எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு பேஸ் ஷிஃப்டா எடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க, நல்லா படிச்சும் 12 மார்க் வாங்கிட்டுப்பான். உங்களுக்கு பேஸ் ஷிஃப்டா எடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க, அப்படியே அனதர் ஷிஃப்ட்டுக்கு குறைச்சு விட்டுருவாங்க. சரி, அவங்களுக்கு தான் குறைப்பாங்க, உங்க 10 மார்க் அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு வந்து அவங்களை ஈக்குவல் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு குறைக்கும் போது அவங்களோட மார்க் குறைஞ்சிடும், உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ண முடியும்? ஸோ அப்போ இன்கேஸ் என்னன்னா அவங்க கொடுத்துருக்க மாதிரி கட் ஆஃப் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். இல்லை அவங்க கொடுத்த மாதிரி கட் ஆஃப் இல்லாமல் எப்பயும் போல 1, 2 அப்படி கட் ஆஃப் வச்சாங்கன்னா அது டிஃபர் ஆகும். பட் இப்போ நம்ம எது பேசிக்காக நம்ம இப்போ எதை பற்றி சொல்ல போறோம்னா, நோட்டிஃபிகேஷன் அவங்க கொடுத்துருக்கிறத வச்சு பார்த்தோம் அப்படின்னா டாப்பருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃபை கிளியர் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல அப்படின்றத இந்த இடத்துல சொல்றோம்.